சங்கம நிலைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிறப்பான நாளில் நாம் ஆலய வளாகத்தில் ஒன்று கூடி ஜெபிக்கின்றோம். இன்று நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து புனித பிரான்சிஸ் ஆயர் அவர்களுடைய நினைவையும் நாம் அனுசரிக்கின்றோம். புனித பிரான்சிஸ் சவேசியா என அழைக்கப்படுகின்ற இவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவராக தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செவ்வனே செய்தவராக அவர் இருக்கின்றார். நம் ஆண்டவர் இயேசுவும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சரிவர செய்தாலும் அவர் வலிமைக்கு இருக்கின்றார் என்ற எதிர்மறையான விமர்சனம் அவர் மீது சுமத்தப்படுவதை இறைநற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்வில் இறைவன் நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்ற அந்த பணிகளை செவ்வனை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக அதற்கான இந்த பணியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பணியானது வாழ்நாள் சந்தா உறுப்பினர் காப்பட்டி ஜோசப் ஜோஸ்பின் இவர்களுடைய திருமண நாளிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இப்பணியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறுவதற்கு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்மை தக்கவாய்ப்பு நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, ஆயிரான புனித பிரான்சிஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லாருக்கும் எல்லாமாய் திருவுளமானீரே. எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்று பணி புரிவது நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். போர் முனையில் வீரர் எங்கனம் மீட்கப்பட்டனர். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சவுல் இறந்த பின் அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்லாகில் 2 நாள்கள் தங்கினார். 3ஆம் நாள் சவுலின் வாசலை நின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரேல் வாசலை நின்று தப்பி வந்து விட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது, என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, அவன் வீரர்கள் போரிலிருந்து ஓடிவிட்டனர், அவர்கள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர், சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்து விட்டனர் என்று கூறினான். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும்
அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். இஸ்ரவேலே, உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்? சவுல், யோனத்தான், அன்புடையார், அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் இணைபிரியார். கழுகிலும் அவர்கள் விரைந்து செல்வர், அரியிலும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரவேல் புதல்வியரே, சவுலுக்காக அழுத்தல். செந்நிற மென் துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே. பொன்னின் நகைகளினால் உன் உடைகளை ஒளிரச் செய்தாரே. ஓர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்த்தப்பட்டனர். உன் மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கின்றான். சகோதரன் யோனத்தான், உனக்காக என் உளம் உடைந்து போனது. எனக்கு உறவை அளித்தவன் நீ. என் மீது நீ பொழிந்த பேரன்பை எண்ணென்பேன். அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது என்றோ. மாவீரர் எவ்வாறு மடித்தனர்? போர்க்களங்கள் எங்கனம் அடித்தன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முகமொழியை காட்டியருளும். இஸ்ரவேலின் ஆயரே, செவிசாயும். யோசேப்பை நன்மையென நடத்தி செல்கின்றவரே, எருதுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். எப்ராயிம், பென்யமீன், மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தரச் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முகமொழியை காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருந்தீர். கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர். கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர். எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருள் ஆக்கினீர். எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள். பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முகமொழியை காட்டியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 20 மற்றும் 21. அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்துக் கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, வின்ஸ்டன் சர்ச்சில் அவருடைய அலுவலக மேசையிலே பதிக்கப்பட்ட வார்த்தைகள் இவை. ஒரு வேலையை நாம் சிறப்பாக செய்தும் அது பலன் அளிக்கவில்லை என்றால் அந்த வேலையை பற்றி 1000 பேர் குறை கூறினாலும் நான் வருத்தமடைய போவதில்லை. ஏனெனில் அந்த வேலையை நான் சிறப்பாக செய்தேன். என்னிடம் கொடுக்கப்பட்ட வேலையை நான் நன்றாக செய்யாத போது 10 வானதூதர்கள் இறங்கி வந்து என்னை வாழ்த்தினாலும் அதில் நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன். ஏனெனில் அந்த வேலையை நான் என்னால் முடிந்தவரை சிறப்பாக செய்யவில்லை
என்று அவர் தன்னுடைய மேசையிலே இந்த பொன்மொழிகளை அவர் எழுதி வைத்திருந்தாராம். ஆபிரகாமினுடைய புகழ்பெற்ற வாக்கியமான இதை அவர் எழுதி வைத்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணிகளை சிறப்பாக அவர் செய்தாராம். அவர்களே பொது வாழ்வில் இருப்பவர்கள் மீது எப்போதுமே விமர்சனங்கள் உண்டு. அப்படிதான் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலும் அவரை பற்றிய விமர்சனங்கள் எழுகின்றன. ஆனால் தொடக்கத்தில் அவருடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் அவரை மிகவும் பாராட்டி புகழ்ந்து பேசுகிறார்கள். அவர் போதிக்கின்ற பொழுது என்ன புது அதிகாரம் கொண்ட போதனையாக இருக்கிறது என்று சொல்லி அவருடைய போதனையை அவர்கள் மக்கள் வியப்போடு அதில் ஆழ்ந்து கேட்கின்றார்கள். அவருடைய வல்ல செயல்களை பார்த்தும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என சொல்லி அதிலும் அவர்கள் அதில் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அப்படியாக ஆண்டவரை தொட்ட யாவரும் நலமடைகின்றார்கள். சென்ற இடமெல்லாம் நோயாளர்களை நலமாக்கி சென்ற இடமெல்லாம் அவர் எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று அவருடைய வாழ்வை பற்றி நாம் திருத்துதர் பணிகள் புத்தகத்திலே வாசிக்கின்றோம். இவை இப்படியாக ஆண்டவர் தன்னுடைய அந்த தந்தையின் திருவுள்ளப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்தாலும் ஒரு சமூகத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பின்படி அவர் செயல்படவில்லை என்ற அந்த எதிர்மறையான விமர்சனங்களும் எழுகின்றன. பாவிகளோடு அவர் உடம்பருந்துகின்றார். அதிகமாக அவர் நண்பர்களோடு விருந்து கொள்கின்றார். இவர் இப்படியாக மறிமயங்கி கிடைக்கிறார் என்ற அத்தகைய அந்த எதிர்மறை விமர்சனங்களும் அவர் மீது வந்து சேர்க்கின்றன. அப்படி அவர் மறிமயங்கி இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட அவருடைய உறவினர்கள் அவர்களை பிடித்து வருவதற்காக சென்றார்கள் என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அவர் தன்னுடைய பணிகளை நன்றாக செய்தாலும் இப்படியாக விமர்சனங்கள் அங்கே எழுகின்றன. ஆனாலும் எதை பற்றி கவலைப்படாத நம் ஆண்டவர் தன்னுடைய பணிகளை அவர் செய்வதிலே மிகவும் கடும் கருத்துமாக இருக்கின்றார். ஆனால் அவர் ஆண்டவருடைய பணிகளை சிறப்பாக செய்கின்றார் என்பதை நம்பாத, அவர் மீது நம்பிக்கை கொள்ளாத அவருடைய உறவினர்களே அவர்களை பிடித்துக் கொண்டு வர சென்றார்கள் என்றார். அவர்களும் ஆண்டவர் இயேசுவின் மீது எதிர்மறை விமர்சனங்களை வைக்கின்றவராக, அவருடைய ஆண்டவருடைய பணியின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசுவோ தன்னுடைய பணியை அவர் தொடர்ந்து செய்கின்றவராக நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். எனவே வாழ்வர்களே, நம்முடைய வாழ்விலும் இறைவன் நமக்கு என்று ஒப்படைத்திருக்கின்ற அந்த பணிகளை நாம் செய்கின்ற போது, நம்முடைய குடும்ப அளவிலே நாம் செய்கின்ற பணியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொது இடத்தில் நாம் செய்கின்ற பணியாக இருந்தாலும் சரி, நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருக்கின்ற பட்சத்தில் அது தேவையானதாக இருந்தால் அதை நாம் எடுத்துக்கொண்டு திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை எனில் வேண்டுமென்றே அவர்கள் குறை சொல்கிறார்கள் அல்லது நம்முடைய மனதை காயப்படுத்த வேண்டும் என்ற அத்தகைய ஒரு நோக்கோடு அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அதை கண்டும் காணாமலும் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணிகளை செய்வதிலே நாம் கண்டும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்ற அந்த படிப்பினையை நாம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தருகின்றார். இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித பிரான்சிஸ் சலேசியா மிக சிறந்த ஒரு கல்வி அறிவு பெற்றவராக அவர் நன்றாக படிக்கின்றார். அவருடைய பெற்றோர் தொடக்கத்தில் குருவாக ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் இவர் பிடிவாதமாக நான் குருவாக வேண்டும் என சொல்லுகின்ற பொழுது குருவாகி சில நாட்களிலே சில ஆண்டுகளிலே அவர் ஆயராகின்றார். தனது இந்த பணிகளை மிக சிறப்பாக செய்த போதிலும் ஆனாலும் கோபம் உணர்வு கொண்டவராக அவர் இருக்கின்றார். எனவே இந்த கோபத்தை அடக்கி ஆட வேண்டும் என்பதற்காக 23 ஆண்டுகள் அவர் முயற்சி எடுத்து சாந்த குணத்தை பெற்றவராக அவர் இருந்திருக்கின்றார் என்று அவருடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட அவர் கடவுளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு என் வாழ்க்கை படகை நான் செலுத்துகிறேன். இது தலையிலாக புயல் வந்து புரட்டி போட்டாலும் இந்த உலகமே அது ஒன்றும் இல்லாமல் ஆனாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஏனெனில் ஆண்டவர் என்னோடு இருக்கும் போது நான் எதற்கு அஞ்ச வேண்டும் என்று ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவராக தன்னுடைய பணிகளை அவர் செய்திருக்கின்றார். எனவே வாழ்வர்களே, நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நாம் செய்வோம். எத்தகைய விமர்சனங்கள் வந்தாலும் நாம் சரியாக செய்கின்ற பட்சத்தில் அதை நாம் தொடர்ந்து செய்வதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். ஆமென். நான் என் மனம் தருகின்றேன்.
பாடி இப்படியெல்லாம் உள்ள தந்தையாக இவனுக்கு ஏற்றுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித பிரான்சிஸின் சாந்தமிக்க உள்ளத்தை தூய ஆவியிடம் நிரப்பினார் வியத்தகு முறையில் பற்றிய செய்தியை நான் ஒப்புக் கொடுக்கின்ற மீட்படைக்கு வழிபொருள் வழியாக எங்கள் இதயமும் அதை நெருப்பினால் பற்றிய செய்தியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை சொல்ல இல்லாமல் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் ஆளுநரிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்கு உரிய செயலமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்ற புதிய ஆட்சியில் பெற்று வளர்ந்தடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது மேற்கொண்டிருக்கும் பரிவர்த்தனை தெள்ள தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாம் நிறைவேற்றுவதை அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டல் பெற்று அவர்களது தகுந்த குறைந்தடையால் என்று ஒருங்கிரமும் மறந்துகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதுள்ள புனித அனைவரோடு நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி மகளிக்குடன் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடற்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம்சிரர்களுக்கு அழைத்து தூயலாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவன் நன்றி கூறி தம்சிரர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பு வாழ்வதும் அப்பதையும் மீட்படையும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு கூடிய தகுந்தவர்கள் நினைகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியார் செலுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவுகூறுவதும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆரோக்கியால் செல்லாதவர்களே ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். சிறப்பாக திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற ஜோஸ்பின் குடும்பத்தினரை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் நேரத்தினாலும் பேரன்பினாலும் சிறை சாதிக்கிறோம். உயிர்த்தெழுந்தவர்கள் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூறுவோம். அது திருமுக உடையில் ஏற்றவர்கள் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராக இருந்தும் எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகவர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வாழ்வார்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம்
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறைவனையால் பயிற்சி பெற்ற நாம் இங்கு சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியை தருவதற்கு உம்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் சனமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு உரைத்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அடைந்தருளியார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்களுக்கு அமைதி அளித்தரலாம். இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எங்கள் சமரில் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைத்து பெற்றவர். நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவரே, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், ஏனால் நான் நலமடையும். ஆமென். செம்மறியின்
இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். வரை எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். சமர்ப்பிக்கின்றோம். ஆசிரியரே, பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களே, ஆன்மீக வாழ்வை புதுப்பித்த அடையாளமான இப்பணி உமது திருவுளத்திற்கு ஏற்க அமைவதாக. இப்பணிக்கான நிதி ஆதாரம் உள்ளிட்ட அனைத்து தேவைகளை நீரே எங்களுக்கு நிறைவேற்றி தருவதாக. இத்திருப்பணிக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எல்லா இயன்ற அளவுக்கு ஒரு உதவி செய்வதற்கான நல்மனதையும் காரண உள்ளதையும் தாரும். இப்பணியில் பங்கேற்கும் அனைவரும் உமது தேவைகளையும் உலக அமைதியையும் பெற்று மகிழ்வார்களாக. இந்த ஆரோக்கிய நடக்காலும் மிக சரியான பரிந்து பேசுதலும் எமக்கு என்றும் கிடைப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை பிரார்த்திக்கின்றோம். சங்கம மாதாவை நோக்கி நாம் ஜெபம். கண்ணி மரியே, ஆரோக்கியமுடன் சங்கமத்தாய் இறக்கைகளை வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவரை, எங்களின் ஆன்மா உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் இருந்தோம். ஒரு தேர்தலால் இணைந்த கிரியாளர்கள் நடைமுறையுள்ள ஒரு வல்லமையின் கையில் நம்பிக்கைகள் உணராதி கொண்டுள்ளோம். உன் பெருமானை உண்மையை கண்டு செய்து கிடைப்பதற்காக நாம் இடமாறு செய்கிறோம். எங்கள் ஆன்மா அருள் வாழ்வை வளர்ப்படுத்துகிறோம். உலகத்தில் நம்மளாலும் மனதினாலும் அடையாளங்களின் சபைகளை தருகிறது. ஒரு காரியமுள்ள மாறுதலையும் துன்ப வேதனைகளில் எங்களை காப்பதும் அவசியங்களை ஒரு அருமையான கல்வி புதிதாக்கியதும் இறைவாற்றின் சாந்தமுள்ள இறைவனையை செலுத்த தாயே, உமது உதவியை நாடியவர்களாகவும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே. எங்களுடைய வேதனைகளில் எங்களை தஞ்சமாய் என்று உறுதியாக இருக்கிறோம். ஏனெனில் எங்கள் ஆறுதலிக்க வேண்டும் என தாயே, அவற்றின் கொண்டோடு துன்ப எங்களை கண்டு இறப்புடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக. இறைவனுக்கு நாம் சகாயம் புரிந்து வரும் சங்கமத்தாயே, நீரெல்லாம் கிறிஸ்துவின் அன்னையாகையா எவ்வுதவி எங்களுக்கு அழைத்து கொடுக்கக்கூடியவளற்றோம். எல்லா ஆபத்திலும் எங்களை பாதுகாப்பதும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றுகிறோம். ஏனெனில் வளர்க்கிற நலவும் மரணமும் வரவும் இவற்றையெல்லாம் சங்கமமாகவே ஒன்றான இயேசு கிறிஸ்துவிலிருந்து எங்களுக்கும் பெற்றுத்தாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உடலாடும் தாயே அருள் தாரும் அம்மா. உடலாடும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உடனான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தரித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தரித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட
வந்த சீர்